ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரௌச்சஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக்கும் நீங்கள் கொடுங்க. அது எனக்கு என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் பண்ணுற அந்த ஒர்க்கு சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போகும். ஸோ என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பண்ண சொல்லித்தர போகிறோன்னா, டியூப் பீட் இருக்குது இல்லையா, அந்த டியூப் பீடில் நம்ம எப்படி ஆரி ஒர்க் பண்ணலாம், ஈஸியாக கற்றுக்கலாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவோட சென்டரில் இல்லைனா லாஸ்ட்டில் நான் முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆரி ஒர்க் நீங்கள் கற்றுக்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம இந்த ஸ்டிச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். நான் டியூப் பீட் எடுத்துருக்கேன். இந்த டியூப் பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரௌச்சஸில் நம்ம லாங் பார்த்தோம் இல்லையா, இதில் நம்ம பாருங்கள், இது குட்டியாக இருக்கும். இல்லை, ஸ்மால் டியூப் பீட் தான் நம்ம எடுத்திருக்கோம். சுகர் பீட் எடுத்திருக்கேன். நான் சரி எடுத்திருக்கேன். நீடில் துலிப் நீடில் 14 எடுத்திருக்கேன். நீங்கள் சரியில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் த்ரெட்டில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் எல்லாம் போடும் போது நார்மல் த்ரெட்டில் தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பழகத்துக்காக நான் சரியில் சொல்லித்தரேன். நீங்கள் ப்ராக்டிஸ் வந்த பிறகு நார்மல் த்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். வாங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பழகும் போது நீங்கள் லைன் போட்டு பழகுங்க. ஏன்னா பிகினர்ஸ் எல்லாம் லைன் போடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த நீங்கள் பண்ணுற ஒர்க் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நீங்களாக ஒரு இமேஜ் எடுத்து அதில் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே கிடைக்கும். நான் ஒரு லைன் போட்டுட்டேன். போட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த லைனில் நம்ம நீங்கள் இப்போது இந்த சரி த்ரெட்டில் நாட் ஏற்கனவே போடுவீங்க இல்லையா, ஸோ அதில் போட்ட பிறகு நம்ம இந்த கிளாத்தில் எந்த ஒரு டிசைனும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போல் போட்டுக்குங்க. அப்போ நமக்கு த்ரெட்டு பிரியாமல் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லோரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய ஸ்டிச் ஈஸியாக பிரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டியூப் பீட் இருக்குது இல்லையா, அதை நீடில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக நான் ஒரே ஒரு பீடாக எடுத்து நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இது உங்கள்கிட்ட உட்டன் நீடிலேருந்து அதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ட்ரை பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் ஆன பிறகு உட்டன் நீடில் நிறைய நீங்கள் எடுத்து இந்த டியூப் பீடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம சுகர் பீடில் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் ஒரே ஒரு டியூப் பீடு நீடில் எடுத்துக்குங்க. நார்மலாக நம்ம சரி த்ரெட் எடுப்போம் இல்லையா, அந்த வழியாக இந்த விடுங்க. ஏன்னா இது ஷார்ப்பாக இருக்கும். இது ஒரு எட்ஜு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கை கொஞ்சம் கீறிக்கும். நீங்கள் அது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். போட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் நம்ம போடணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள்.
சில பீடெல்லாம் வந்து உள்ளே போகாது, அது வந்து உட்டன் நீடில் தான் அது போகும். ஸோ நீங்கள் வந்து துளிப்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து கை கொஞ்சம் கீறிக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மல் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அறத்துக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது, த்ரெட்டு வந்து அறந்துடும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றாவே நீங்கள் யூஸ் பண்ண பழகிக்குங்க. பழகிட்ட பிறகு நீங்கள் நிறைய இந்த பீடு எடுத்து டியூப் பீடு எடுத்து நீங்கள் நிறைய பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ளவுஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணால் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், கிராண்ட் லுக்கு நம்மளுக்கு தரும். ஒரு பீடாக எடுத்து பண்ணுங்கள். இதுக்கு நம்ம நீடில் என்ன நீடில் எடுக்கலான்னா துளிப் நீடில் வந்து 23 எடுத்துக்குங்க. அப்புறம் அந்த பீடெல்லாம் வந்து அதில் வந்து ஈஸியாக போகும். இந்த டியூப் பீடு சுகர் பீடெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம கோர்த்து பண்ணோன்னா நீங்கள் வந்து துளிப் நீடில் 23 இல்லைனா 24 எடுத்துக்குங்க. அது ஈஸியாக போகும். 14 வந்து அந்த அளவுக்கு போகாது. ஸோ இது வந்து சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், சில்க் த்ரெட்டுக்கு மட்டும்தான் இந்த 14 13 நீடில் நம்பர். ஸோ நீங்கள் வந்து இது டியூப் பீடு சுகர் பீடு கட் பீடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணனா துளிப் நீடில் 23 இல்லைனா 24 ரெண்டுத்தில் நீங்கள் வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸியாக வந்து பீடு வந்து போகும். நான் வந்து 14 எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பீடு வந்து ஈஸியாக வந்து போக மாட்டுது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த நீடில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா துளிப் 14 13 வந்து நம்ம பண்ணுற ஆரி ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகாது, குறிப்பிட்டதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ்லலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து இமேஜ்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து வராது. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆரி வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவாக எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். உங்களுக்கு டவுட் என்ன இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே கூட கமெண்ட் பண்ணலாம், இந்த வீடியோக்கு கீழே கூட கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் நான் பண்ண ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை போட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். என்னுடைய கிளாஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன கிளாஸ் எடுக்கிறேன்னா ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதை விட நான் வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து நான் அதில் வந்து சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து நான் சொல்லி கொடுக்க முடியும். சுகர் பீடு ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கை வந்து கீறிக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அந்த பீடு பட்டு த்ரெட்டு வந்து அறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் இந்த லைன் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். எண்டில் வந்து நீங்கள் எண்டு நாட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் இதிலே ஒரு மாடல் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே மெத்தட் இது ஒன்று, இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து இந்த டியூப் பீட் வந்து யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் அடுத்ததாக ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அதில் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நம்ம அதை வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம சுகர் பீடு ஒரே ஒரு சுகர் பீடு வந்து எடுத்துக்குங்க. நம்ம சுகர் பீடை வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆரி ஒர்க் வந்து பண்ணலாம் டியூப் பீட்லேயும். ஸோ நான் என்ன பண்ணேன், சுகர் பீடை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது டியூப் பீட் இருக்குது இல்லையா, அதை நீடில் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு சுகர் பீடு எடுங்க. நான் வந்து சுகர் பீடும் டியூப் பீடும் ஒன்றா நான் போடல, தனித்தனியாக போடுறேன். ஏன்னா அது அப்போ தான் வந்து பக்கத்தில் அழகாக வரும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து ஒரு டியூப் பீடு எடுங்க. இந்த டியூப் பீடே வந்து கலராக கிடைக்கிது. நீங்கள் வந்து அது வாங்கி யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த ஆரி ஒர்க் வந்து பண்ணலாம். சுகர் பீடும் வந்து கலராக கிடைக்கிது, நீங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் கிளாத்துக்கு ஏற்றாப்புல வாங்கி நீங்கள் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இதுவே நம்ம வந்து டியூப் பீடு வந்து கிளாஸ்லேயும் வந்து நமக்கு கிடைக்கிது, கண்ணாடிலையும் கிடைக்கிது. அதுவும் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டியூப் பீடு ஒரு சுகர் பீடு வந்து ஆட் பண்ணி இந்த லைன் வந்து நான் போடுறேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு டிப்ஸ் ஒன்று சொன்னேன். யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ நான் அது வந்து கொஸ்டினாக உங்ககிட்ட நான் கேட்குறேன், யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போது இந்த டியூப் பீடு இருக்குது இல்லையா, அந்த டியூப் பீடுக்கு நம்ம எந்த வகையான துளிப் நீடில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களோ அவங்களாம் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வகையான மெட்டீரியலுக்கும் ஆரி மெட்டீரியலுக்கும் நம்ம வந்து ஊசி வந்து நம்ம வந்து அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா, என் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. இப்போ இந்த மாதிரி போடலாம். இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நார்மல் த்ரெட் வந்து அறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு பின்னாடி இமேஜாக வரைங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் வேணாலும் நீங்கள் வரையலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த இமேஜை வரைஞ்சி அதில் வந்து நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து ஈஸியாக போட பழகிக்கலாம். நம்ம ப்ளவுஸ்லலாம் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் சரியில்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மல் த்ரெட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு இமேஜ் வரைஞ்சி அதில் வந்து நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆரி வந்து கற்றுக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ஆரிக்குன்னு 1 மணி நேரம் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லாவே அது வந்து நீடில் வந்து ஹேண்டில் பண்ண நம்மளுக்கு வரும். இப்போது லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து ஸ்ட்ரைட் லைனில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நீங்கள் வந்து கவ் ஷேப்பில் வரைஞ்சி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வளைஞ்சி இப்போ நம்ம இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே தெரியுதா உங்களுக்கு என்னன்னு தெரியல, இப்படி வளைஞ்சி அந்த மாதிரியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த டியூப்
வீடை வச்சு நான் சொல்லி கொடுத்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா என் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.